வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. ஈரோடு மாவட்டம் உத்தாண்டியர் கிராம வேளாண்மையாளர் KM சம்பத்குமார். இவர் இம்மாவட்ட வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் ஆலோசனையோடு சொட்டு நீர் பாசனத்தினை மேற்கொண்டு வருகிறார். இவரின் வேளாண்மை முறை அனைவருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. திரு சம்பத்குமார் மாத வருமான பயிர், ஆண்டு வருமான பயிர் என்று பகுத்து இருக்கும் நீரின் அளவை கொண்டு வேளாண்மை செய்து வருகிறார். இவரின் அனுபவங்களை கேட்டபோது நான் 2005 முதல் ஆரம்பத்தில் சொட்டு நீர் போட்டது நான் தாங்க. அது வரைக்கும் வாய்க்கால் பாசனமாக தான் இருந்தது. இந்த வாய்க்கால் பாசனங்கிறப்போ LPPயில் தண்ணி வந்தால் என்னுடைய கிணத்துல தண்ணி இருக்குது, அப்புறம் ட்ரை ஆயிரு. டோட்டலாக என்னால் விவசாயம் பார்க்கவே முடியல. அப்புறம் பக்கத்தில் ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து வந்து விஞ்ஞானிகள்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஏன் சொட்டு நீர் போடக்கூடாது, நீர் சிக்கனம் இருக்குது, உர சிக்கனம் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னதுனால நான் 2005 முதல் சொட்டு நீர் போட்டேங்க சார். சொட்டு நீர் போட்டதில் வந்து எனக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க சார். ஒன்று நீர் சேமிப்பு, ரெண்டாவது உர சேமிப்பு, லேபர்னோட இது குறைவுங்க சார். ரெண்டாவது வந்து ஈல்டு அதிகம். மற்றபடிக்கு பார்க்குறப்போ உரம் சிம்பிளாக 25 கிலோ உரம் கொண்டு வருவேன். எல்லா கிராப்புக்கு ஆகிற மாதிரி அது ஆல் 18ங்கிறப்போ டோட்டல் கிராப்புக்கு அது ஒன்றே ஈவனாக பண்ணுது. என்னுடைய சம்பைக்கு பார்த்தீங்கன்னா 8 மாதம் ஆகுது. 8 மாதத்துக்கு சேர்ந்து 4 8 கிலோ ஆல் 19 மட்டும்தான் கொடுத்து அதர் ஃபெர்டிலைசர் நான் எதுவுமே அப்ளை பண்ணலைங்க. நல்ல இன்கம் ஈல்டு வந்துட்டு இருக்குது, நல்ல ஈல்டு வந்துட்டுருக்கு. மஞ்சள் அதே மாதிரி தான். நான் வந்து ஹியூமிக் ஆசிட் வந்து நெய்வேலேருந்து டைரெக்டாக எடுத்துகிட்டு எல்லா கிராப்புக்கு வந்து நான் ஹியூமிக் ஆசிட் அப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கிறேங்க சார். அதுபோக பஞ்சகாவியா இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டுருக்கேன். டோட்டலாக பார்க்குறப்ப என்னால் ட்ரிப்புனால எனக்கு அதிகமான லாபம் இருக்குது. அப்புறம் அதில் நீர் சிக்கனம் ப்ளஸ் மின்சார சிக்கனம். முதலீடு வந்துச்சு ஒரு ஏக்கர் வந்து 65,000 ரூபா ஆகுது சார். அது ஒரு ஏக்கர் சொட்டு நீர் அமைக்கிறதுக்கு நான் 65,000 ரூபாய் ஆகுது. அரசாங்கம் வந்து இப்போது வந்து ஒரு ஏக்கர் மானியத்தில் போட்டு ஃப்ரீ காஸ்ட்டில் போட்டு கொடுக்குறாங்க. நாம் அதிகபட்சம் அது எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஒரு 5,000 to 10,000 கட்ட வேண்டியது இருக்குங்க. ஒவ்வொன்றுக்கு மக்காச்சோளத்துக்கு இருக்குங்க சார், கரும்புக்கு இருக்குது. அவங்க டிபார்ட்மெண்ட்டில் பதிவு பண்ணி வச்சுட்டு சீனியாரிட்டி அடிப்படையில் அவங்க கொடுக்குறாங்க. வேளாண் பெருமக்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள், அனைத்து விவசாயிகளும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து மின்சார சிக்கனம், சிக்கனம், நீர்ப்பாசன சிக்கனத்தை அமைத்து நம்முடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து நாட்டுக்கும் சேவை செய்வோம். மேலும் விவரம் பெற KM சம்பத்குமார் அவர்களை 0950050819 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மீன் குஞ்சுகளை தேர்வு செய்தல், எடுத்துச் செல்லுதல் மற்றும் குளங்களில் இருப்பு செய்தல் ஆகியவற்றை விரிவாக எடுத்துரைக்கின்றார் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் இயக்குனர் டாக்டர் கு ரத்னகுமார் அவர்கள். இன்று நாம் காண இருப்பது தரமான மீன் குஞ்சுகள் மற்றும் அந்த மீன் குஞ்சுகளை இருப்பு செய்தல். அதாவது ஒரு பண்ணைக்கு மிகவும் முக்கியமான தேவை என்பது மீன் குஞ்சுகள். இந்த மீன் குஞ்சுகள் வந்து பொரிப்பகங்களில் கிடைக்கும்.
அந்த மீன் குஞ்சுகளை தேர்வு செய்வது என்பது மிக மிக முக்கியம். ஏனென்றால் நாம் வாங்கும் பொழுது அந்த மீன் குஞ்சுகள் நல்ல தரமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்ம அந்த மீனை வாங்கும் பொழுது அதை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் எந்த விதமான நோய் அறிகுறிகளோ, புண்ணோ, இல்லை செவில் பகுதியில் இரத்த திட்டுகளோ, இல்லை மேல் பகுதியில் பூஞ்சைக்காளான் போன்ற வெண்மையான படலங்களோ காணப்படக்கூடாது. அது மட்டும் இல்லை, அதனுடைய துடுப்புகள் எதுவுமே உடைந்திருக்கக்கூடாது, முறிந்திருக்கக்கூடாது, அல்லது அரித்து காணப்படக்கூடாது. அவ்வாறு இல்லாமல் இருந்ததாக தான் நம்ம அந்த மீன் குஞ்சுகளை வாங்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அது எவ்வாறு ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது, செயல்திறனோடு இருக்கிறது என்று பார்ப்பதற்கு ஒரு பிளாஸ்டிக் டப்பில் தண்ணீர் ஊற்றி அதை கை வச்சு நல்லா சுற்றும் பொழுது அது ஒரு நீரோட்டம் ஏற்படுகிறது. அந்த மீன் குஞ்சுகள் அந்த நீரோட்டத்திற்கு எதிர்ப்புறமாக சுற்றி வந்தால் கண்டிப்பாக அது ஆரோக்கியமாக இருக்கிறது என்று பொருள். அல்லது அது மத்தியத்தில் உட்கார்ந்து விட்டால் அது அதனுடைய ஆரோக்கியம் குறைவு என்று பொருள். அதனால் நம்ம வாங்கும் பொழுது ஒரு 10 விழுக்காடுக்கு மேல் இந்த குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. ஆரோக்கியமான மீன் குஞ்சுகளை மட்டும்தான் வாங்கணும். அது இருப்பு செய்வது என்றால் ஒரு குளத்தில் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு எண்ணிக்கை என்ற விதத்தில் கெண்டை மீன்களும், பங்கேஷியஸ் வகை மீன்களை ஒரு சதுர மீட்டருக்கு 2 எண்ணிக்கையிலும் நம்ம இருப்பு செய்யலாம். முதலில் இவை எப்படி நாம் ஒரு பொறிப்பகத்திலிருந்து நமது குளங்களுக்கு கொண்டு வருவது? ஏன்னா இன்றைக்கு இந்த மீன் குஞ்சுகளை கொண்டு வருவது என்பது ஒரு நுட்ப கலை. அதாவது வெப்ப காலங்களிலே காலை நேரத்திலோ இல்லது மதிய நேரத்திலோ இது ஒரு இடத்திலிருந்து மற்ற இடத்துக்கு எடுத்துக்கொள்ள செல்லக்கூடாது. மீன் குஞ்சுகளை வாங்கும் பொழுது பெரிய பாலித்தீன் பைகளிலே நீரை 1/3 பாகம் நீரை நிரப்ப வேண்டும். விரலி மீன்கள், அதாவது ஃபிஷ் ஃபிங்கர்லிங்ஸ் என்று சொல்வார்கள், 5 to 7 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய மீன்களை நன்கு தேர்வு செய்து இதை கெண்டை மீன்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 100 to 200 மீன் குஞ்சுகளை ஒரு பையில் அடைக்கலாம். இதில் 1/3 பாகம் நீரும் 1/2 பாகம் ஆக்சிஜன் உயிர்வெளியையும் நிரப்பி அந்த பையினை பாலித்தீன் பைகளை நன்றாக காற்று வெளியே போகாத அளவுக்கு கட்டி வைக்க வேண்டும், கட்டி வைக்க வேண்டும். இதனை தனித்தனி பெட்டிகளில் அடைத்து இரவு நேரத்தில் நாம் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு கொண்டு செல்லலாம். இவ்வாறு செல்வதன் மூலம் அதனை பாதுகாப்பான முறையிலே கொண்டு செல்ல முடியும். அடுத்ததாக இந்த மீன் குஞ்சுகளை குளங்களில் நாம் இருப்பு செய்தல். இப்போ நம்ம கேட்கலாம், உடனே மீன் குஞ்சுகள் வாங்கிட்டு வந்துட்டோம், உடனே கொண்டு போய் குளத்தில் விட்டுறலாமா அப்படின்னா அப்படி முடியாது. ஏனென்றால் நாம் மீன் உற்பத்தி செய்த இடத்தில் இருக்கக்கூடிய நீரினுடைய வெப்பநிலை, கார அமிலத்தன்மை, மற்றவை உப்புத்தன்மை அவையெல்லாம் வேறையாக இருக்கும். நம்ம குளத்தினுடைய நீரின் கார அமிலத்தன்மை, வெப்பநிலையெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த நீர்நிலைக்கு ஏற்ப நாம் இணக்கம் செய்ய வேண்டும். அவ்வாறு இணக்கம் செய்வது எப்படி என்றால், இந்த பைகளை கொண்டு ஒரு மணி நேரம் அந்த குளத்தில் முக்க வைக்கும் பொழுது அந்த வெப்பநிலையானது சமன் செய்யப்படும். பின்பு இந்த பைகளை சிறிதாக ஓப்பன் செய்து அதில் இருக்கக்கூடிய நீர், இப்போ ஒரு 20 லிட்டர் தண்ணீர் இருக்கிறது என்றால் அதிலிருந்து ஒரு 5 லிட்டர் தண்ணீரை வெளியேற்றிவிட்டு குளத்து நீரை 5 லிட்டர் தண்ணீரை உள்ளே செலுத்த வேண்டும். இவ்வாறு சிறிதாக நாம் அந்த குளத்து நீரில் இருக்கக்கூடிய வெப்பநிலை, கார அமிலத்தன்மை, உப்புத்தன்மைக்கு இந்த மீன்களை இணக்கம் செய்த பின்பு தான் இதை குளத்தில் இருப்பு செய்ய வேண்டும். இதற்கு சுமாராக ஒரு 3 மணியிலிருந்து 4 மணி நேரம் ஆகும். ஆனாலும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமக்கு அந்த சர்வைவல் ரேட் என்று சொல்வார்களே, பிழைப்பும் திறன், அதை அதிகப்படுத்தலாம். அவ்வாறு செய்து நீங்கள் இந்த மேற்கூறிய தகவல்களை பயன்படுத்தி சரியான முறையில் மீன் குஞ்சுகளை தேர்வு செய்ய வேண்டும். அதே சமயத்தில் சரியான முறையில் மீன்களை குளத்திலே இணக்கம் செய்து சேர்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற டாக்டர் கு ரத்னகுமார் அவர்களை 09430324339 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.